அந்தந்த இடத்துல அந்தந்த தொகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும், தான் முதல்வரான பிறகு இந்த துறை சார்ந்தவர்களுக்கு தீர்வு கொடுக்கறதுல எப்படி டெக்னிக்கலி ஆன்சர் பண்ணாருங்க திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். திரு விஜய் அவர்களால முடியுமா? சிம்பிளா கேட்கிறேன், முடியுமா? நான் வந்து ஏங்க நான் அதை சொல்லலைங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதியில ஒருத்தவங்க நீங்க வந்து ஃபுல் ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் பண்ணலாங்க. இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கல. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு, இவ்வளவு நடந்திருக்கும் போது நீங்க பத்திரிகையாளரை கூட சந்திக்கல. அப்படிப்பட்டவர் வந்து எப்படிங்க தீர்வு சொல்லுவாரு? ஒரு ஒரு நெசவுத்துறையை சேர்ந்தவர், நெசவாளரை வச்சுக்குவோமே, அவர் வந்து எங்களுக்கு இவ்வளவு நாங்க பாதிக்கப்பட்டுட்டோம். அதே மாதிரி சிறு குறு தொழில் செய்யறவங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு மின்சார கட்டணம் மின் கட்டணம் அதிகமா இருக்கு, அல்லது அதுல தடை ஏற்படுது, அதனால எங்களால தொழில் செய்ய முடியல, பட் அது கடன் கொடுக்கறதோட வட்டி விகிதம் அதிகமாயிடுச்சு, ஏதோ ஒண்ணுங்க, அது குறித்து வந்து கேக்குறாங்க, பேசுறாங்க. இவர் பதில் சொல்லிடுவாரா? அது மக்களை சந்திச்சு பேசினா போதுமே, பத்திரிகையாளரை சந்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை. மக்களை சந்தித்து தான் பேசிடுவாரான்னு கேக்குறேன். இதுவரைக்கும் மக்களை சந்தித்து மக்களோட இன்டராக்ட் பண்ண ப்ரோக்ராம் ஏதாவது பாத்தீங்களான்னு கேக்குறேன்.